நிலக்கடலை அதை அவசியம் நம்ம வேளாண்மை பண்ணணும். இன்றைக்கி தேங்காய் எண்ணெயோட விலை ஏற்றம் அப்படிங்கிற ஒரு செய்தி போய்கிட்டே இருக்குது. இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் உள்ள மக்கள்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. இந்த மாரடைப்புங்கிற நோய் எங்கேருந்து வந்ததுன்னா, சுத்திகரிக்கப்பட்ட ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில்னு பல பேக்கிங்கில் வருது. அதெல்லாம் எங்கே விளையுதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு எண்ணெயை சாப்பிட்டு மாரடைப்பு நோய்க்கு உள்ளாகிறாங்க. அதை கேரள மக்கள் தவிர்க்க விதமாக அவங்க நிலத்தில் விளையிற தேங்காய் ஆட்டி அதை நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் இன்னும் அந்த இடத்துக்கு நகரலை. நம்ம முன்னோர்கள், நம்ம பாட்டன்க 8 பிள்ளை பேத்தாங்க, நம்ம அப்பாலாம் 4 பிள்ளை. இன்றைக்கி ஒரு பிள்ளை பேக்கிறதுக்கே ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போகிறோம். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நிலக்கடலையை நம்ம தவிர்த்து தாங்க. கடலை விளைஞ்ச காட்டில் எலிக்கு 7 பொண்டாட்டின்னு நம்ம முன்னோர்கள் வழக்கு மொழி சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ அந்த நிலக்கடலை என்ன இருக்குங்கிறத நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விவசாயியும் நிச்சயமாக நிலக்கடலை சாகுபடி பண்ணுங்க. நிலக்கடலையில் காசு பணத்தை அதிகமாக விரயம் பண்ணாமல் உழைப்பே மூலதனம். என்றைக்குமே நீங்கள் வேளாண்மையில், இயற்கை வேளாண்மையில் ஜெயிக்கணும்னா பணத்தை செலவு பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு இடத்துல தோற்று போயிடுவீங்க. உழைப்பை மூலதனமாக வச்சிங்கன்னா நம்மளுக்கு நஷ்டமாக இருந்தால் உழைப்பு மட்டுமே இருக்கணும், பணம் என்றைக்கு நம்ம விரயமே பண்ணக்கூடாது. அப்படி நிலக்கடையில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னோடய தொடர்பு எண் 77 088 68 351. நான் எம்காம் வரைக்கும் படிச்சுட்டு வெளிநாடெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு அந்த வாழ்க்கை, இயந்திர வாழ்க்கையெல்லாம் வேளாண்மை விட்டு ஒழிச்சிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இயற்கை வேளாண்மை பண்ணி நிச்சயமாக சிறப்பாகவும் நிம்மதியாகவும் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லாரும் இயற்கை வேளாண்மைக்கு வாங்க. இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னை கேளுங்க, நிச்சயமாக சொல்கிறேன். இன்னொரு முறை என்னோடய தொலைபேசின்னு சொல்கிறேங்க, 77 088 68 351. முகநூல் பக்கத்தில் உழவன் முற்றோன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 70,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாருக்குமே இலவசமாக இயற்கை வேளாண்மையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மருதம் கூட்டமைப்பின் வாயிலாகவும் பரவலாக்கம் பண்ணிகிட்ருக்கோம். எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நிச்சயமாக சொல்கிறேன். இந்த கரூர் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நெல் திருவிழாவே தஞ்சை மாவட்டத்தில் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு இருந்தது. அதை மாற்றி நாங்களும் செய்வோன்னு ஒரு சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. பெரிய பெரிய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கையை பற்றி உரையாற்றிய